ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவக்காய் தேங்காய் அரைச்சி எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் வணக்கிக்கலாம். அதோட சேர்த்து நம்ம தக்காளியும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்க பாவக்காயும் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா சுண்டு வரதுக்கு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு 5 பல் தேங்காய் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச தேங்காவை நம்ம பாவக்காயில் கொட்டி கிளறி விட்டோம்னா சூப்பரான தேங்காய் அரைச்ச பாவக்காய் ரெடி. நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அது பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.